அனைவருக்கும் வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவு பெற்று தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு யாருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத பொழுது ஆளுநர் மூலமாக பதவியேற்பதிலே பெரும்பான்மையாக வெற்றி பெற்றிருக்கிற தமிழக வெற்றிக் கழகம் சிரமப்பட்டு கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதிலே மக்கள் முழுமையாக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்களிக்கவில்லை. ஒரு அலை என்பது தமிழகத்திலே பல்வேறு சட்டமன்ற தேர்தல்களிலே வீசியிருக்கிறது. அது குறிப்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தேர்தல் களத்திலே முதல் முறையாக நின்ற பொழுது காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து தான் அவரும் நின்றார். அப்பொழுது ஸ்வீப் வெற்றி பெறுகிறார். அதன் பிறகும் அகில இந்திய காங்கிரஸோடு கூட்டணி அமைத்து தேர்தல் களத்திலே நிற்கிறார். அதிலும் அறுதி பெரும்பான்மையிலே வெல்கிறார். ஒரே ஒரு முறை அவர் தனித்து களம் காண்கிறார். அதிலும் அறுதி பெரும்பான்மையிலே வெல்கிறார். அதன் பிறகான தமிழக தேர்தல் அரசியல் களத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு முறை அறுதி பெரும்பான்மையை ஸ்வீப்பு அப்படியே 180க்கு மேலே எடுக்கிறாங்க. அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 1991 கடுமையான அலை. அதில் திமுக சார்பில் 2 பேர் தான் ஜெயிக்கிறாங்க. பரிதி இளம்வழுதியும் கலைஞர் அவர்களும் தான். திருப்பி 1996 திமுக கூட்டணி ஸ்வீப்பில் ஜெயிக்கிறாங்க. அதன் பிறகு 2001 மீண்டும் அம்மா அவர்கள் ஜெயிக்கிறாங்க. 2006 கலைஞர் அவர்கள் மைனாரிட்டி அரசை அமைக்கிறாரு. வெளியிலிருந்து காங்கிரஸ் ஆதரவு. அப்புறம் 11லேருந்து 21 தொடர்ந்து 10 ஆண்டுகள் புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி. இதில் எல்லாத்துலேயுமே அறுதி பெரும்பான்மை. ஆக தமிழக தேர்தல் களம் இதுவரையில் அறுதி பெரும்பான்மையை தொடர்ந்து ஒரு இயக்கத்திற்கு வழங்கியிருக்கிறது. ஒரு முறை மட்டும் திமுகவிற்கு மைனாரிட்டி சர்க்காரை வழங்கியது. அதே போல் இன்றைக்கு ஒரு தொங்கு சட்டசபை அப்படிங்கிற சூழ்நிலையில் இந்த தேர்தல் களத்தில் முடிவுகளை நம்ம பார்க்குறோம். அப்போ மக்கள் இப்போ 8 மாவட்டங்களில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஒரு உறுப்பினரும் இல்லை. பல சட்டமன்ற உறுப்பினர்கள் குறைந்த வாக்கு எண்ணிக்கையில் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. பல பேர் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோற்றுருக்காங்க. ஸோ இதையெல்லாம் பார்க்கிற பொழுது இதில் ஒரு திட்டமிடல் மறைமுகமாக இருந்திருக்கிறதோ என்பது எல்லா அரசியல் நோக்கர்களுமே அதை சொல்கிறார்கள்.